என்னங்க கல்யாணம் நாள் அதுமா கோயிலுக்கு போலான்னு யூனிஃபார்ம் மாட்டிட்டு நிக்கிறீங்க? முக்கியமான வேலைடா, அவாய்ட் பண்ண முடியல. இல்ல லீவ் போட்டிருப்பேன்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்பவுமே ஆபீஸ்க்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. இந்தாங்க, போயிட்டு பத்திரமா சீக்கிரம் வாங்க. சரிம்மா, பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கண்டிப்பா கோயிலுக்கு போறோம். சரிங்க. பாய்டா. பாய். இதுதான் நான் வேலை செய்யற பெட்ரோகெமிக்கல் ஃபேக்டரி. என்னோட கல்யாண நாள்ல சந்தோஷமா ஃபேக்டரிக்கு வந்தனா ஒரு கிரேனால இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்டாப் ஸ்டாப். அண்ணா அண்ணா, அதான் ஃபேக்ட்ரி பக்கத்தில் வந்துடல, நான் கொஞ்சம் ஓட்டி பார்க்குறேண்ணா. நீயும் ரொம்ப நாளாக ஆசைப்படுற. சரி ஓட்டு பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே, ஒர்க் பர்மிட் வாங்கிட்டீங்களா? சார் சின்ன வேலை தான் சார், முடிச்சுட்டு உடனே வாங்கி கொடுத்துறேன் சார். பர்மிட் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுப்பா. போய் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வருவேன். அதுக்குள்ள பர்மிட் வாங்கிட்டு வந்துடணும். ஓகே சார். அவர் அப்படிதான் சொல்வாரு. அவர் வரத்துக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம். நீ ஏர் பிளாக் மாட்டுப்பா. கிரேன் ஆபரேட்டர் ஹெல்ப்பரை ஓட்ட விட்டது முதல் தப்புன்னா, கான்ட்ராக்ட் லேபர் எங்க சூப்பர்வைசர் சொல்லியும் ஒர்க் பர்மிட் வாங்காம வேலை செஞ்சது ரெண்டாவது தப்பு. டேய் என்னடா பைப் உடைச்ச? கேஸ் லீக் ஆகுதுடா. ஐயோ கவனிக்கலண்ணா. ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஓடு ரிவர்ஸ் ஓடு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு சீக்கிரம் வாப்பா. ஓபன் பண்ணு. பதட்டப்படாத, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, கேர்ஃபுல்லா அடி. என்ன இந்த ஆபீசரும் போன் எடுக்க மாட்டாங்க? ஏக்கா ஃபேக்டரி தீ பிடிச்சி எரியுதுக்கா. ஃபயர் அட் கேஸ் பைப்லைன், ஃபயர் அட் கேஸ் பைப்லைன். மெசேஜ் ரிசீவ்ட் சார். ஃபேக்டரியில எந்த ஒரு அசம்பாவிதம் ஆனாலும் அல்லது ஃபயர் ஆனாலும் யார் என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு மாக் ட்ரில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபயர் அட் கேஸ் பைப்லைன். மெசேஜ் ரிசீவ்ட். மவுண்டைன் புல்லட் கேஸ் பைப்லைன் ஃபயர். மவுண்டைன் புல்லட் கேஸ் பைப்லைன் ஃபயர். மெசேஜ் ரிசீவ்டு சார். ஃபேக்டரியில எந்த இடத்துல விபத்து நடந்திருக்குன்னு ஃபயர் கிளாக் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எங்க கம்யூனிகேஷன் டீம் பதட்டம் இல்லாம விபத்து பற்றி அனைத்து துறைகளுக்கும் தெரிவிப்பாங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ கலெக்டர் ஆஃபீஸ். ஃபயர் அட் கேஸ் பைப்லைன் நம்பர் 55 திருவத்தியூர் ரோட், மணலி, சென்னை 68. ஹலோ டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஃபயர் அட் கேஸ் பைப்லைன். அமைதியா இருங்க. கத்தாதீங்க ப்ளீஸ். யாரும் கத்தாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. கத்தாதீங்க கத்தாதீங்க. தயவுசெய்து சொல்றது கேளுங்கம்மா. கத்தாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. யாரும் பதட்டப்படாதீங்க. வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. இது விபத்து பகுதி. இங்க யாரும் இருக்கக்கூடாது. அரசு அதிகாரிகள் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. புருஷன் மட்டும் இல்லாம எல்லா தொழிலாளியும் சேஃபா இருக்காங்க. நீங்க எல்லாம் சிறப்பு முகாம் போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சிறப்பு முகாம் போங்க. கேஸ் பம்ப் டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணுங்க. கேஸ் பம்ப் டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணுங்க.
மா சொல்றத தயவு செய்து கேளுங்கம்மா. எல்லாம் கலைஞ்சு போங்க. யாரும் இங்க நிக்க கூடாது. எல்லாம் முகாம் போங்க. எல்லாம் சிறப்பு முகாம் போங்க. இங்க எல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க. எல்லாம் தயவு செய்து கலைஞ்சு போங்க. என்ன சார் அந்த கேட்டு திறக்க மாட்டீங்க, இந்த கேட்டு திறக்க மாட்டீங்க? கேஸ் சர்க்குலேஷன் வால்வை க்ளோஸ் பண்ணுங்க. ரிட்டர்ன் லைன் வால்வை க்ளோஸ் பண்ணுங்க. எங்க பக்கத்து கம்பெனி மியூச்சுவல் எய்ட் மெம்பர்ஸ் விபத்தை பத்தி கேள்விப்பட்டு உடனே எங்களுக்கு உதவி செய்ய வராங்க. எல்லாரும் சேஃப் அசம்பிளி பாயிண்ட்டுக்கு போங்க. பதட்டப்படாம போங்க. யாரும் பதறாதீங்கப்பா. எல்லாருக்கும் சேஃப்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்ல, சேஃப்டி அசம்பிளி பாயிண்ட்டுக்கு போயிடுங்கப்பா. Fire at gas pipeline! Fire at gas pipeline! Fire at gas pipeline! Fire at gas pipeline! Fire at gas pipeline. Message received, sir. சார் எல்லா வாட்டர் லைனையும் ஃபயர் ஸ்பாட்டுக்கு திருப்பி விட்டாச்சு சார். தைரியமா ஓபன் பண்ணுங்க. நான் ஸ்பார்க் எஃப்ராட் தான். ஃபயர் ஃபைட்டிங் டீம் தண்ணீர் அடிக்க ஆரம்பிச்சதும் பிரஷர் குறைஞ்சிருச்சு. உடனே பம்ப் ஹவுஸ்ல இன்ஃபார்ம் செஞ்சு பிரஷரை ஏற்றியாச்சு. ஓகே சார், 10 கேஜா சார்? ப்ரெஷர் 10 கேஜி வச்சிடறேன் சார். கொஞ்சம் லெஃப்ட்ல மூவ் பண்ணுங்க. ஃபோர்ஸ் அடிங்க. ரெஸ்கியூ டீம் ஒவ்வொரு ஏரியாவா போய் யாராவது விபத்துல சிக்கி ஆபத்தான நிலையில இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அவங்க மாஸ்க் போட்டிருக்கிறதோட தேவையான சேஃப்டி உபகரணங்களையும் எடுத்துட்டு போவாங்க. சார் எல்டிஎல் செக் பண்ணியாச்சு. நோ ஹசார்டஸ் கேஸ். தொழிலாளர்கள் எல்லாம் பதட்டப்படாம சேஃப்டி அசம்பிளி பாயிண்ட் நோக்கி நடந்து வர்றாங்க. எல்லாரும் எமர்ஜென்சி அசம்பிளி பாயிண்ட் போங்க. காற்று கிழக்கு பக்கம் வீசுறதுனால மேற்கு பக்கம் போங்க. என்னாச்சுங்க? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாரு? ஃபயர் ஆனதுனால வால்வை க்ளோஸ் பண்ண போனாரு. கேஸை ஸ்மெல் பண்ணிட்டாரு. பிரச்சனை இல்லை. அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு சாயந்தரமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். கூட்டிகிட்டு போங்க. தீயை முழுவதுமா கட்டுக்குள்ள கொண்டு வந்து அணைச்சாச்சு. மொத்த ஏரியாவும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்தாச்சு.
For your information. Over. Everything is under control. Everything is under control. இந்த விபத்துல எல்லா தொழிலாளர்களும் பாதுகாப்பா சேஃப்டி அசெம்பிளி பாயிண்ட் வந்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க ரோல் கால் பண்ண வேண்டியது கட்டாயம். அடுத்ததா டீப்ரீஃபிங்ல ஒவ்வொரு டீமும் அவங்களோட நிறை குறைகளை சொல்லுவாங்க. இந்த விபத்துக்கு காரணமே கிரெயின் ஆப்ரேட்டர் தான். அவர் வண்டி ஓட்டாம அவர் ஹெல்ப்பரை வண்டி ஓட்ட விட்டுருக்காங்க. இனிமே இந்த மாதிரி ரியர் டைப் கேபின் உள்ள கிரெயினை அலோவ் பண்ணக்கூடாது. நாங்க சைரன் போட்டு வரும்போது மற்ற வண்டிங்க வந்தனால டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது கேஷுவாலிட்டி வந்து மயக்கம் போட்டு கிடந்தாங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணோம். வாட்டர் லைன் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அதனாலே எங்களுக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பிளான்க்குள்ளே அதிகப்படியாக கேஸ் இருந்ததால் எல்லா மேன் பவரையும் இவாக்குவேட் பண்ணிட்டோம். என்னதான் ஒர்க்கருக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும் ஃபயர் ஆகும்போது அதிகமாக பதட்டம் அடைகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து பதட்டம் அடையாமல் பார்த்துக்கணும். ஒர்க் பர்மிட் வாங்காமல் ஆட்டோ ஒர்க் பண்ணது தான் இந்த விபத்துக்கு காரணம். ஒர்க் பர்மிட் வாங்கியிருந்தா கேஸ் வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பதட்டம் இல்லாமல் நமக்கு வர இந்த பேராபத்தை தடுத்துட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ட்ரைனிங்கை கரெக்டாக உள்வாங்கி இந்த விபத்து காலத்தில் சரியாக செயல்பட்டீங்க. இதுக்கு ஒத்துழைச்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா தான் உங்களுக்கு ஒன்றும் ஆகல. எல்லாரும் டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால பெரிய விபத்து நடக்காம தடுத்துட்டோம். கடவுளுக்கு அடுத்தபடியா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்குக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என் மனைவியோட சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய அதிகாரிகள் இந்த மாதிரி விபத்து இனிமே வராம தடுக்க என்ன செய்யணும்னு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசாயன தொழிற்சாலைகள் பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டு அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களால் பராமரிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. அசாதாரணமான சூழ்நிலையில் தீ விபத்து அல்லது விஷவாயு வெளியாகும் நேர்வில் நிர்வாகம் உடனடியாக செயல்பட்டு அகவலாக ஆயத்த நிலை திட்டப்படி தொழிலாளர்கள், இயந்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து நேரா வண்ணம் உடனடியாக செயல்பட்டு சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். அபாயகரமான நிகழ்வு நேரிடும் போது ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவரும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பாதுகாப்பான கூடுமிடத்தில் சேஃப் அசெம்பிளி பாயிண்டில் கூட வேண்டும். சைட் கண்ட்ரோலர் மற்றும் இன்சிடென்ட் கண்ட்ரோலர் அறிவுரையின்படி ஒவ்வொரு குழு உறுப்பினரும் செயல்பட வேண்டும். தகுந்த சுய பாதுகாப்பு சாதனங்கள் இல்லாமல் அபாயகரமான பகுதிக்கு வால்வு மூடவோ தொழிலாளர்களை மீட்கவோ செல்லக்கூடாது. பேராபத்து நிகழும் போது எஸ்ஓபி படியே தொழிற்சாலை நிறுத்தப்போ, ஷட் டவுன் அல்லது நிலைமை சரியாகிய பின் ஷார்ட்டப்போ செய்யப்பட வேண்டும். தீ விபத்து, வெடி விபத்து ஏற்படும் நேர்வில் முழுவதும் அணைக்கப்பட்டு விட்டாலும் மீண்டும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படா வண்ணம் கண்காணிக்கப்பட வேண்டும். இக்குறும்படம் தயாரிக்க ஆணை வழங்கிய நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நமது அரசு செயலாளர் அவர்களுக்கும், இயக்கக அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக களம் அமைத்து கொடுத்த மணலி சிபிசிஎல் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. அகவலாக அவசரகால நிலையின் போது குழப்பத்தை தவிர்க்க இன்சிடென்ட் கண்ட்ரோலர் மற்றும் சைட் கண்ட்ரோலர் மட்டுமே ஒவ்வொரு குழுவிற்கும் அவர்களின் பணி குறித்து ஆணையிட வேண்டும். ஒவ்வொரு குழு உறுப்பினர்களும் அவர்களுக்கு முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட பணிகளை முறைப்படி செய்ய வேண்டும். இன்சிடென்ட் கண்ட்ரோலர் மற்றும் சைட் கண்ட்ரோலர் அறிவித்தால் மட்டுமே பிற பணிகளை மேற்கொள்ளலாம். அவசர கால நிலையின் போது விண்சாக் பார்த்து காற்றடிக்கும் திசைக்கு எதிர் திசையில் உள்ள ஹைட்ரண்டை இயக்க வேண்டும். தொழிலாளர்கள் எஸ்கேப் ரூட் வழியாக எமர்ஜென்சி அசெம்பிளி பாயிண்ட் செல்ல வேண்டும்.
எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவ அல்லது வாயு கசிவு எனில் தொழிற்சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை இயக்கக்கூடாது. மேலும் ஸ்பார்க் அரஸ்டர் பொருத்தப்பட்ட வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். ஃபயர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரும் வழியில் வேறு எந்த வாகனங்களை நிறுத்துவதோ அல்லது அந்த வழியில் வேறு வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கவோ கூடாது. தீயணைப்பு மற்றும் மீட்பு அலுவலர்கள் மியூச்சுவல் எய்ட் மெம்பர்களுக்கு லீக் ஆகியுள்ள வேதிப்பொருளின் தன்மை குறித்து நன்கு தெளிவுபடுத்த வேண்டும். தண்ணீருடன் ஒத்துப்போகும் வேதிப்பொருளா அல்லது தண்ணீருடன் வினைபுரிந்து வெடிவிபத்தை ஏற்படுத்தும் வேதிப்பொருளா என்று முன்னரே தெளிவாக அறிவிக்க வேண்டும். அகவலாக அவசரகால நிலையின் போது தொழிலாளர்களுக்கு ஆபத்து ஏதும் நேர்ந்திருக்கும் என்று கருதி உறவினர்கள் தொழிற்சாலையின் உள்நுழைய முயற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு பொறுமையாக எடுத்துக் கூறி தொழிற்சாலைக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது. எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவவாயு கசிவு எனில் நான் ஸ்பார்க்கிங் டூல் கிட்ஸ் எஃப்ராட் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அகவலாக அவசரகால நிலையில் கட்டுப்படுத்த இயலாத நிலை உருவாகும் பொழுது உடனே சிறிதும் தாமதிக்காமல் புறவளாக அவசரகால நிலையை அறிவிக்க மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அகவலாக அவசரகால நிலையின் போது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து தாமதிக்காமல் அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர்களின் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். விபத்தினை வராமல் தடுப்போம், வந்தால் மதிகொண்டு வெல்வோம்.